செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை புதைக்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. 3 இடங்களை கண்டறிந்து வைத்துள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். குறுகலான இடத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை புதைத்து மணிமண்டபம் கட்ட எப்படி அனுமதிக்க முடியும் என உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. அரசு கூறும் இடத்தில் தற்போது புதைக்கவும் அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அடக்கம் செய்யப்படும் இடம் குறித்து 12 மணிக்கு உத்தரவு. பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் புதைக்க அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்பராயன் அறிவிப்பு. பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி சென்னை வருகை. பெரம்பூர் சென்று ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். சென்னை பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில், இயக்குநர் வெற்றிமாறன் நேரில் மரியாதை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. நேற்று முன்தினம் கைதான 8 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். கைது செய்யப்பட்ட 8 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்பு இருப்பதாக கூடுதல் ஆணையர் அஸ்ராகார் விளக்கம். இரத்தக்கரை படிந்த 7 அரிவாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் சிபிசிஐடி சோதனை. சென்னையில் உள்ள வீட்டிலும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கு ஜூலை 3வது வாரத்தில் கலந்தாய்வு. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் கலந்தாய்வு தேதி மாற்றம். கடலூரில் பாமக பிரமுகரை வீட்டின் அருகே அரிவாளால் வெட்டிய கும்பல். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 4 பேரை கைது செய்த போலீசார். நாளையுடன் நிறைவடைகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை. வீதி வீதியாக சென்று சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சிகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடக்கம். முழு பட்ஜெட்டை வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அயோத்தியில் தோற்கடித்தது போல குஜராத்திலும் பாஜகவை தோற்கடிப்போம். அகமதாபாத் கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சூளுரை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியது ஜெகநாதன் ரத யாத்திரை. கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மதுரை, சிவகங்கை, ஈரோடு, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 102 ரன்களில் சுருண்ட இந்திய இளம்படை. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் சுவிட்சர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இங்கிலாந்து. மற்றொரு காலிறுதியில் துருக்கியை வென்றது நெதர்லாந்து அணி.
பெரம்பூரில் நேற்று முன்தினம் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சற்று நேரத்தில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்த உள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன? முக்கியமானவர்கள் யார் யாரெல்லாம் வரவிருக்கிறார்கள்? தற்போது மாயாவதி வரவிருக்கிறார் என்றால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன? அப்படியே தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பியினுடைய கட்சி தலைவர் தேசிய தற்போது மாநில கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பொதுமக்கள் பார்ப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக போலீசார் இந்த பகுதியில் குறிப்பாக சென்னை மாநகராட்சி பள்ளியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கே நீண்ட வரிசையில் காத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி இங்கே வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் அவர்களுக்காக பிரத்யேகமாக அந்த தற்போது அந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாகனம் வருவதற்கான அந்த ஏற்பாடுகளை ஒத்திகையாக 2 முறை செய்து பார்த்தார்கள். குறிப்பாக மேடை அருகிலேயே சென்று மாயாவதி அஞ்சலி செலுத்திவிட்டு பிறகு வெளியே செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் முதற்கட்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினத்தில் குறிப்பாக எங்கு உடல் அடக்கம் செய்யப்பட போகிறது அப்படிங்கிற தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது விசாரணையில இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் கிட்டத்தட்ட தற்போது ஒரு 12 மணி வரைக்கும் இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையில் என்ன நடைபெற்றது அப்படின்னா, இவங்க ஏற்கனவே பெரம்பூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் உடல் அடக்கம் செய்வதற்கான அந்த வழக்காகத்தான் தொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் ரொம்ப குறுகிய இடமா இருக்கிறது. வருங்காலத்தில் அது பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல குடியிருப்பு பகுதியாகவும் இருப்பதனால அந்த பகுதியில் அடக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அதே போல தொடர்ச்சியாக 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவிற்கு ஒரு இடம் ஒதுக்குவதற்கு சென்னை மாநகராட்சி தயாராக இருப்பதாகவும் அந்த இடத்தை தேர்வு செய்து தருவதாக தற்போது அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது நீதிபதி அவர்கள் குறிப்பாக இந்த வழக்கை தொடுத்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய கருத்தை கேட்டுவிட்டு வாருங்கள் என்று தற்போது இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 12 மணிக்கு மீண்டும் இந்த விசாரணைக்கு வந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய உடல் எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட போகிறது, எந்த பகுதிக்கு குறிப்பாக 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பது அப்படின்றது குறித்து 12 மணிக்கு மேலாக தீர்ப்பின் உத்தரவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக பாரதித்து உள்ளிட்டவரெல்லாம் நம்மிடம் சற்று முன்னதாக பேசினாங்க. எனவே அரசு எடுக்கக்கூடிய முடிவுல அவங்க அது ஒத்துழைப்பு தருவார்களா அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய இடம் அந்த பெரம்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே கட்சி அலுவலகத்திலே உடல் அடக்கம் செய்வதற்கு தொடர்ச்சியாக வாதம் நடக்கும் அப்படிங்கறது பொறுத்து தான் பார்க்கணும். அபிநயா வேல்முருகன், இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. மாயாவதி அஞ்சலி செலுத்தற்காக வரவிருக்கிறார். நிலையில் அவருக்கென்று சிறப்பான பாதுகாப்பு என்பதற்காக கூடுதலான பாதுகாப்பு அதிகாரிகளோ வேறு அமைப்புகளிலிருந்து அங்கு பாதுகாப்பிற்காக வரக்கூடிய சூழலோ இருக்கா? தொடர்ச்சியாக இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு தற்போது உச்சகட்ட பாதுகாப்புல காவல்துறை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் இந்த பள்ளி வளாகத்திலேயே தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இது ஒரு வழக்கமான ஒரு மரணம் கிடையாது. இது ஒரு படுகொலை செய்யப்பட்ட ஒரு மரணம் என்பதனால எப்பொழுது வேண்டுமானாலும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உச்சகட்ட பாதுகாப்பு என்பது இந்த பகுதி பெரம்பூரினுடைய அந்த அரசு பள்ளியில் வழங்கப்பட்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சிறு சிறு சாலைகளும் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் இந்த சாலை வழியாக அனுமதிக்கப்படவில்லை. வரக்கூடிய விஐபிகளுக்கு மட்டுமே வாகன அனுமதி என்பது கொடுக்கப்பட்டு வாகனம் உள்ளே வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய பொதுமக்களும் ஒரு பாதையில் வரிசையாக அவர்கள் செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் குறிப்பாக பாம்ப் ஸ்குவாட் உள்ளிட்ட அனைத்து விதமான காவல்துறையும் தொடர்ச்சியாக இங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மேடையினுடைய பகுதி அதே போல பொதுமக்கள் அமரக்கூடிய பகுதி உள்ளிட்ட அனைத்து இடத்திலுமே தற்போது பாம்ப் ஸ்குவாட் தொடர்ச்சியாக அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பிஎஸ்பியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறாரு. ஏர்போர்ட்ல சற்று முன்னதாக அவர் தனி விமானத்தில் தரையிறங்கி தற்போது இந்த பகுதியை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அதன் காரணமா தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுக்கும் தற்போது போலீசார் பாதுகாப்பு என்பது உச்சபட்ச பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வந்த பிறகு நேரடியாக அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்
அவர் செய்தியாளர்களை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்து ட்விட்டர்ல வந்து பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருடைய செய்தியாளர் சந்திப்புல என்ன விஷயங்களை அடுத்து சொல்ல போறார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய முக்கிய நபர்களுக்கும் இந்த பகுதியில் வந்து தற்போது உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படக்கூடிய சூழல்ல 12 மணிக்கு மேலாக சீமான் அவர்களும் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் தொடர்ச்சியாக இந்த வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பிரியா வேல்முருகன், இப்போ அரசு தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 இடங்கள் என்னென்ன? இப்போ இந்த பகுதியில் அவரை புதைக்கக்கூடாது, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட அலுவலகத்தில் என்பதற்கான அந்த மறுப்பை தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறதுக்கான காரணமாக நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க? அதாவது பகுஜன் சமாஜ் பார்ட்டி அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகம் அப்படிங்கிறது பெரம்பூர் பகுதியில் அமைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு குடியிருப்பு பகுதி அப்படின்றதுனால ரொம்ப குறுகிய சாலைகளுக்குள்ளாகவே இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளாக அந்த இடம் அமைந்திருப்பதன் காரணமாக அங்கே வந்து குறிப்பாக உடல் புதைக்கப்பட்டு அங்கே வந்து ஒரு மணிமண்டபமாகவோ அல்லது அவங்களுடைய நினைவிடமாக மாற்றக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து பொதுமக்களுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து அது வருங்காலத்தில் வந்து அது இடையூறாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்து 3 இடங்கள், அதாவது தற்போது உடலை அடக்கம் செய்துவிட்டு மணிமண்டபம் கட்டுவதற்கும் இடம் தருவதாக கிட்டத்தட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் தருவதாக சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்து தகவல் கேட்டு அரசு தரப்புல அது வாதமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பான இந்த பிரதான காரணமே தற்போது கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால அந்த பகுதியில் நினைவிடம் அமைப்பதற்கான சூழல் ஏற்படாது, அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறும் சொல்லிட்டு அரசு தரப்பு இதுல வாதம் வந்து வைக்கப்பட்டது. இது 2 தரப்பு வாதத்தையும் நீதிபதி அவர்கள் கேட்ட பிறகு குறிப்பாக இந்த வழக்கை தொடுத்திருக்கக்கூடிய பொற்குடி அவங்களுடைய தரப்பினுடைய கருத்தையும் கேட்பதற்கு 10:30 மணி வரைக்கும் நேரம் ஒதுக்கினாங்க. இருந்தாலும் கூட 12 மணி வரைக்கும் இந்த நேரத்தை வந்து நீட்டிக்க சொல்லி வந்து இவங்களுடைய தரப்புல வந்து கேட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு 12 மணிக்கு ஒத்துழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் மாயாவதி அவங்க இந்த பகுதிக்கு வர்றாங்க. வந்த பிறகு அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்த பிறகுதான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும். எனவே அதன் காரணமாக 12 மணிக்கு இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்புல சொல்லிருக்கக்கூடிய இடத்துல குறிப்பாக தற்போது 3 மயானங்கள்ல ஒரு இடத்துல வந்து பிரத்யேகமான இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கு அங்கே வந்து உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து தனியா தர்றாங்க. அதுல வந்து மணிமண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை உங்க வசதிக்கு ஏற்ப செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது முதற்கட்டமாக என்ன மாதிரியான முடிவுகள் இவங்களுடைய பொற்குடி அவங்களுடைய தரப்புல இருந்து ஆம்ஸ்ட்ராங் அவங்களுடைய மனைவி தரப்புல இருந்து தற்போது என்ன சொல்ல போறாங்க அப்படின்றதான் பிரதான கேள்வியாக இருக்கிறது. எனவே 12 மணிக்கு அது குறித்தான அதிகாரப்பூர்வ அந்த தீர்ப்பு வழக்கு விசாரணை வந்த பிறகு முழுமையாக தெரிய வரும். அப்படியா?